ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எப்படி ஒரு இன்டென்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இன்டென்ட்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம யூசர் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதுதான் இன்டென்ட்னு பார்த்தோம். யூசர் ஒரு மெசேஜ் பாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மெசேஜ்லேருந்து யூசர் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா இன்டென்ட்னுவாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டில் நம்ம ஹாய்ன்னு சொன்னால் நமக்கு ஹவரின்னு ரிப்ளை பண்ணிச்சு. ஆனால் இது ஹாய்ன்ன்றது அது க்ரீட் இன்டென்ட்னு எப்படி அது ப்ரெடிக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது இந்த மாதிரி இதில் இப்போ நம்ம புதுசாக இன்னொரு இன்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணுற இன்டென்ட் பார்த்தோன்னா உங்களோட ஹோம் டவுன் என்ன, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் அதுக்கு இதெல்லாமே ஹோம் டவுனுன்ற மாதிரி நம்ம ஒரு இன்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே நம்ம இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணமோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிடுங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கும், config.ml, credential, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள நீங்கள் ஒரு புது இன்டென்ட் ஆட் பண்ணணுன்னா எந்தெந்த பிளேஸில் சேஞ்ச் பண்ணணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களுக்கு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டர் உள்ள பார்த்தீங்கன்னா டேட்டாவோட கண்டென்ட்டில் அதுக்குள்ளே nlu.mlனு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். நீங்கள் என்ன இன்டென்ட் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் இந்த ஃபைலில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஃபைலோட கண்டென்ட்டை நம்ம வியூ பண்ணுவோம். டேட்டாக்குள்ளே nlu.ml. ஸோ இந்த ஃபைல் உள்ள போனீங்கன்னா நமக்கு ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹாய் அந்த மாதிரி மெசேஜுக்கெலாம் நமக்கு ஏற்கனவே எப்படி ரிப்ளை வந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம ஒரு NLUன்னு ஒரு க்ரீட்டுன்னு ஒரு இன்டென்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு இன்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த இன்டென்ட்டோட நேம் என்னன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த இன்டென்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இன்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த இன்டென்ட்டோட நேம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் யூசர் எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் அந்த கான்வர்சேஷன் பாட் கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்பாங்க, எந்தெந்த மாதிரி வேரியேஷனில் யூசர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் இருந்ததுன்னா உங்கள் பாட் ரொம்ப நல்லா ட்ரெயின் ஆகி யூசரோட மெசேஜுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். நீங்கள் அது சரியாக ட்ரெயின் பண்ணலைன்னா சரியான டேட்டா நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஃபீல்டில் ஆன் தி ஃபீல்டில் நீங்கள் பாட்டை டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூசரோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. தப்பாக ப்ரெடிக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம டெம்பரேச்சரு இல்லை அந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணாத இது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பாய்ன்னு ப்ரெடிக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தப்பான ப்ரெடிக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ ஹோம் டவுனுன்ற இதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் இன்டென்ட்டை. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறது என்ன பண்ணோன்னா நம்ம இன்டென்ட்டோட நேம் ஹோம் டவுன் வச்சுக்கலாம். ஹோம் டவுன் இதுதான் இன்டென்ட்டோட நேமு. ஸோ இந்த இன்டென்ட்டோட நேம் இதுக்கப்புறமேல என்ன பண்ணோன்னா நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ்னால் யூசர் என்னென்ன மாதிரி இந்த இன்டென்ட் கேட்கலாம், இந்த கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி கொஷின் கேட்டால் இது ஹோம் டவுனுன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன்னு கேட்கலாம், ஹோம் டவுன்னு கேட்கலாம். இன்னொரு கொஷின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பைப் சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த பைப் சிம்பிள் இல்லைன்னா உங்களுக்கு தப்பாக அது ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா அடுத்தது டெல் மீ யுவர் நேட்டிவ். இது நீங்கள் ப்ராப்பர் இங்கிலீஷில் தான் நீங்கள் இது டைப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யூசர் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது ப்ராப்பர் இங்கிலீஷில் இருக்கணும்லாம் அவசியம்லாம் இல்லை. நீங்கள் எப்படிலாம் வேரியேஷனில் யூசர் கேட்கலாம். நீங்கள் டேட்டா எவ்வளோ டேட்டா நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பாட் ட்ரெயின் ஆகி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுக்கும். ஸோ டெல் மீ யுவர் நேட்டிவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன்.
வாட் இஸ் யுவர் ஹோம் டவுன் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். டெல் மீ யுவர் நேட்டிவ் அண்ட் வேர் ஆர் யூ ஃப்ரம் அந்த மாதிரி கூட கேட்கலாம். டெல் மீ யுவர் ப்ரெசன்ட் லொக்கேஷன் அந்த மாதிரி கூட கேட்கலாம். டெல் மீ யுவர் ப்ரெசன்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எல்லா இதையும் வந்து நம்மளால் வந்து எக்ஸாம்பிள்ஸையும் கொடுக்க முடியாது. பட் ஆனால் வந்து நம்ம ஃபர்தராக போக போக பார்த்திங்கன்னா வந்து நம்மக்கிட்ட யூசர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வரும்போது, நம்ம ஃபைனலாக டிப்ளாய் பண்ணும்போது யூசர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வரும்போது, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டீமாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வகையில் வந்து இது வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி பண்ணி இந்த இன்டென்ட்டோட எக்ஸாம்பிள் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணி ஃபைனலாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரெயின் பண்ணி ஜஸ்ட் டிப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை. இது நீங்கள் வந்து ஒரு வாட்டி இது வந்து ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் டேட்டா வந்து பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ வந்து உங்களோட அக்யூரஸியும் நல்லாயிருக்கும், உங்கள் பாட்டும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம இந்த ஃபைலில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இது மட்டும் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்டென்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் இன்னொரு பிளேஸில் ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டொமைன் ஃபைல்னால் என்னென்னு. ஸோ டொமைனில் தான் வந்து பாட்டுக்கான என்ன இன்புட்டு என்ன அவுட்புட் அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இன்டென்ட் என்னென்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம புதுசாக இந்த ஹோம் டவுன்னு ஆட் பண்ண இன்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டொமைன் ஃபைல்லையும் ஆட் பண்ணணும். ஸோ டொமைன் ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ப்ராஜெக்ட் மெயின் டைரக்டரியிலே இருக்கும். நீங்கள் இது எந்த ஃபோல்டர்லையும் இருக்காது, ஜஸ்ட் அந்த மெயின் டைரக்டரியிலே இருக்கும். ஸோ இந்த டொமைன் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் என்னென்ன இன்டென்ட்லாம் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரஸா வந்து டெம்ப்ளேட் பேஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு இன்டென்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு இன்டென்ட் ஆட் பண்ணும்போது நம்மளோட இன்டென்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஹோம் டவுன். ஸோ இதை 2 இடத்துல தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா NLU ஃபைலில் பார்த்திங்கன்னா அந்த இன்டென்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு நீங்கள் கொடுக்கணும், என்னென்ன வேல யூசர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்பாங்கன்னு கொடுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ண அந்த இன்டென்ட்டை வந்து இந்த டொமைன் ஃபைலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது 2 பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இன்டென்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இது 2 பிளேஸில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.